வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி. இன்னைக்கான ஃபிளாஷ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் நியூஸ் ஃபிளாஷ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா 471 நாள் கழிச்சு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கு. பல நிபந்தனைகள் அடிப்படையில் ஜாமீன் வழங்கி அவருக்கு இன்னைக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இன்னைக்கு ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு காலையில் அவர் கண்டிப்பாக சென்னை வந்துடுவார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் டெல்லி சென்றிருக்காரு பிரதமர் அவர்களை சந்திப்பதற்காக. அதை பற்றியான வீடியோ தான் இந்த வீடியோ. நம்மளோட சேனலை இதுதான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாமல் உங்களால் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பண பரிமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டப்பூர்வமாக பணம் பரிமாற்றத்தில் பல சிக்கல்கள் இருக்கிறது அவர் பேரில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைது பண்ணாங்க. கைது பண்ணி இன்றோடு 471 நாட்கள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பல வழக்கறிஞர்கள் போராடினாங்க. பல கட்ட விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இருந்தாலும் மேலிடத்துல இருந்து சரியான அழுத்தம் கிடைச்சி அவர் உள்ள வெளியே வரவே கூடாது, அவர் உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியவே விடாம 471 நாள் ஜாமீன் கிடைக்காம அவர் உள்ள சிறையில் இருந்திருக்காரு. செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரின் சிங்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் தமிழக அரசியலில் மிகவும் முக்கியமான நபர். செந்தில் பாலாஜி அரசியல் தேர்தல் என்று வந்தால் தேர்தலை எப்படி அணுக வேண்டும், மக்களிடம் எப்படி ஓட்டுக்களாக மாற்ற வேண்டும், மக்களின் வாக்குகளை எப்படி தன் கட்சியின் ஓட்டுக்களாக மாற்ற வேண்டும் என்ற மிகப்பெரிய சாதுரியமான ஒரு அரசியல்வாதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள். செந்தில் பாலாஜி இன்று வெளியே வந்திருப்பது பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய பேக் போன் தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா, டிஎம்கே உடைய பலம் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளியே வரப்போறாரு. அது டிஎம்கேக்கு மிகப்பெரிய ஒரு பலம். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட செந்தில் பாலாஜி அவர்கள் மிக தீவிரமாக டிஎம்கே கட்சி சார்பாக தீவிரமாக மறுபடியும் டிஎம்கே ஆட்சியில் அமைப்பதற்காக மிகப்பெரிய பிளான் பண்ணி பயங்கரமாக ஒர்க்கை செய்ய போகிறாரு. அவர் 15 மாதங்கள் உள்ள சிறையில் இருந்திருக்காரு. அவர் சிறையில் இருக்கும் பட்சத்தில் நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டிஎம்கே கட்சி சார்பாக ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கட்சி முன்னாள் அமைச்சர் அவரை பல விதத்தில் அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த சப்போர்ட்டுக்கு பல எதிர்ப்புகள் வந்தாலும் அவர் செந்தில் பாலாஜியை விட்டு கொடுப்பதாக இல்லை. எந்த இடத்துலையும் அவர் பேர தப்பே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கான பலன் தான் இன்று பார்த்தீங்க அப்படின்னா ஜாமீன் கிடைச்சி செந்தில் பாலாஜி அவர்கள் கம் பேக் டு டிஎம்கே வரப்போகிறாரு. செந்தில் பாலாஜி அவர்களுடைய வருகையை கண்டு பலரும் அஞ்சுவார்கள். ஏன்னா டிஎம்கே உடைய பலம் இன்னைக்கு அதிபயங்கரமாக இருக்குது. இருந்தாலும் தன் சந்தித்த 19 தேர்தல்களிலும் மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026க்கு மிகப்பெரிய பலமாக செந்தில் பாலாஜி அவர்கள் இருப்பார்கள். அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் கிடைச்சி அவர் வந்த பிறகு அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே துணை முதல்வர் பதவியை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுப்பதில் ஒரு சில தடங்கல்கள் இருந்தது. இன்று அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் கிடைச்சி இன்னைக்கு அவர் ஜாமீனில் வெளியே வராரு. அவர் ஜாமீனில் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படும். அந்த அமைச்சரவை மாற்றத்திற்கு பிறகு அமைச்சரவை மாற்றத்தோடு சேர்த்து தமிழக துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பார்கள். உதயநிதி ஸ்டாலின் தமிழக முதல்வராக அறிவிக்கும் பட்சத்தில் அவருக்கு பக்க துணையாக அன்பில் பொய்யாமணி உடைய மகன் மகேஷ் அவர்கள், அன்பில் பொய்யாமணி மகேஷ் அவர்கள் கல்வி அமைச்சராக இருக்கிறார். அவர் பக்கபலமாக இருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆவதற்கு மிகப்பெரிய பக்கபலமாக கூட இருந்து அவர் அடுத்த கட்டத்துக்கு அவரை நகர்த்துவதற்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்க போகிறாரு.
இந்த விஷயம் எல்லாம் வந்து இன்னைக்கு டிஎம்கேக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வு. தலைவர் இந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து டிஎம்கே கட்சியின் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து மிகவும் மகிழ்ச்சியான தருணம் இது. பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு இன்று 15 மாதங்கள் கழித்து செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலை ஆகிறார் என்பது அனைத்து கட்சியினரிடையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துமா என்பதை தெரியாது. பட் டிஎம்கே கட்சி சார்பாக, டிஎம்கே கூட்டணி கட்சிகள் சார்பாகவும் மிகப்பெரிய பலமாக இந்த செந்தில் பாலாஜியின் வருகை கண்டிப்பாக இருக்கும். மத்தியில் ஆட்சி செய்யும் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து பல கட்ட அழுத்தங்கள் கொடுத்ததன் காரணமாகவே 471 நாட்கள் வந்து செந்தில் பாலாஜி உள்ள இருந்தார். அவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அவர் ஒரு மாதமோ இல்லை 2 மாதமோ உள்ள இருந்துட்டு கண்டிப்பாக அவரை வந்து ஜாமீனாவது கொடுத்து வெளியே வந்திருக்க முடியும். அது வந்து கொடுத்து வெளியே வரலை. அதுக்கு பல அரசியல் காய்கள் வந்து நகர்த்தப்பட்டாலும் அந்த அரசியல் காய்கள் அத்தனையும் தோற்று போனது. காலம் கனியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் அடிக்கடி சொல்லுவார் இல்லைங்களா, அது மாதிரி காலம் கனியும் போது தான் ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் இதுவும் வந்து செந்தில் பாலாஜி ஜாமீன் விஷயமும் வந்து மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வாரம் இறுதியில் பொன்விழாவுடைய மறுபடியும் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. டிஎம்கேவின் பொன்விழா நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் செந்தில் பாலாஜி அவர்கள் கலந்துக்கிறதுக்கு வருவார் அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. டிஎம்கே கட்சியில் இணைந்த ஒருவரை இதுவரை எந்த ஒரு நபருக்கும் இவ்வளவு சப்போர்ட்டாக, இவ்வளவு உறுதுணையாக எந்த ஒரு அமைச்சரையும் பாதுகாத்தது இல்லை கட்சி. இன்று செந்தில் பாலாஜி அவர்களை அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி அவர்களை கட்டி காத்தது டிஎம்கே என்பது மாற்று கருத்தே இல்லை. கண்டிப்பாக கட்டி காத்தது. அவரும் 471 நாள் பொறுமையுடன் இருந்து தன்னோட உடல்நிலையை எல்லாம் கருத்தில் கொண்டு, உடல்நிலையும் தாண்டி பல சிக்கல்கள் உடல்நிலையில் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் தாண்டி அவர் வந்து 471 நாள் சிறைவாசம் அனுபவித்து இன்று ஜாமீனில் வருகிறார். அவருடைய அடுத்த இன்னிங்ஸ் எப்படி இருக்க போகிறது, அவருடைய அடுத்த அரசியல் களம் எப்படி இருக்க போகிறது, அவருடைய எதிரி யார், 471 நாள் சிறைவாசத்தில் அவர் என்னென்ன அனுபவித்தார், 471 நாள் அவருடைய உடல்நிலையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்து இருக்கிறது, பழைய மாதிரி செந்தில் பாலாஜியின் வீரியத்துடன் இருக்கும் செந்தில் பாலாஜியா வரப்போகிறாரா, இல்லை எப்படி வரப்போகிறார், எப்படி அவருடைய அணுகுமுறை இருக்க போகிறது, அவருடைய அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது, என்றைக்கு அமைச்சராக பதவியேற்க போகிறார் என்பது பல கேள்விகள் இதனுள் அடங்கியிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் டிஎம்கேவில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏனென்றால் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு வெகு விரைவில் வரும். அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு சிறந்த வீடியோவில் இணைவோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.